மனித உரிமை தொடர்பில் 2015ஆம் ஆண்டு அப்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் உரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு அவை பாராளுமன்றத்திலும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. எனவே இதுகுறித்து எந்த ஒரு விசாரணையும் உள்ளக மட்டத்திலேயே முன்னெடுக்கப்பட வேண்டும். சர்வதேச விசாரணைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஜெனீவா கூட்டத்தொடரில் இந்த நிலைப்பாட்டை உறுதியாக அறிவிக்க வேண்டும். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை இரட்டை நிலைப்பாட்டை கடைபிடித்து இலங்கையையும் உக்ரைனையும் வித்தியாசமாக நடத்துகிறது. இதற்காக அவர்களுக்கு ஒரு சட்டம், எமக்கு ஒரு சட்டம். சுதந்திர நாடாக இலங்கையை சுயாதீனமாக செயற்பட அனுமதிக்க வேண்டும். நாட்டில் ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கின்றேன். பட்டலந்தை ஆணைக்குழுவின் 25 வருட பழமையான அறிக்கை குறித்து பேசுவதில் எனக்கு ஆர்வம் இல்லை என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு அளித்த நேர்காணலில் தெரிவித்துள்ளார். இதை பற்றிய மேலதிக செய்திகளுக்கு mypaper.lk என்கிற வலைத்தளத்தினுள் சென்று இன்றைய நாளுக்கான வீரகேசரியின் சர்வதேச பதிப்பினை வாசித்து பயன்பெறுங்கள்.